स्नेहो मे परमो राजन् त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियतावीर भावो नान्यत्र गच्छति. இந்த ஸ்லோகம் ஹனுமான் ராமனிடத்தே விண்ணப்பம் செய்தது. ராமன் இப்பூவுலகை விட்டு வைகுந்தத்துக்கேக நடந்தபோது அனைவரையும் தன்னோடு அழைத்துச் சென்றார். அயோத்தியில் வாழ்ந்த எல்லாரும் ராமனை பின்தொடர்ந்து சாந்தானிக லோகத்தை அடைந்தார்கள். அப்போது ராமர் ஹனுமாயனை அன்போடு அழைக்கிறார். ஆனால் ஹனுமான் ராமனோடு வைகுந்தம் வர மறுத்து அதில் தனக்கு விருப்பமில்லை என்பதையும் தெரிவிக்கிறார். ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா என்பது ஆஞ்சநேய சுவாமியின் நிலை. வைகுந்தத்துக்கு சென்றால் ராமனை காண்போமா? ராமனையும் காணலாம், கண்ணனையும் காணலாம். ஆனால் பிரதானமாக எழுந்துருளி இருக்க போமவர் வைகுந்தநாதன். அதனால்தான் ஹனுமான் இந்த ராமனை இரண்டு தோள்களோடே இதே மானிட உருவில் ஷடைமுடியோடே கையில் வில் தாங்கி தரிசித்தேன். இவரை பட்டாபிராமராகவும் சேவித்தேன். இதை கண்ட கண்கள் மறுபடியும் வைகுந்தநாதனை பார்க்காது. அத்தனை பக்தி, அன்பு. அதனால்தான் ஆஞ்சநேயர் இன்னும் இந்த பூலோகத்திலேயே இருக்கிறார், ராமநாமத்தை வாயோயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. இன்று நாம் ஆஞ்சநேய சுவாமியை, தானே தோன்றிய மூலவரை தரிசிக்கப் போகிறோம். அதற்குத்தான் ஒரு சன்னிதானத்தை அடைந்துள்ளோம். சென்னையிலேயே 7 கிணறு பகுதியில் பேரக்ஸ் தெருவில் உள்ளது பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். இக்கோயிலுக்குள் ஆஞ்சநேயருக்கு அருள் புரிந்து கொண்டு பல எம்பெருமான்கள் எழுந்தருளி உள்ளார்கள். மிகவும் ஜனசந்தடி மிக்க இடம். பழைய நாளிலிருந்து இவ்விடத்துக்கு பெருமை. இத்திருக்கோயில் சுமார் 150 வருடங்களாக இவ்விடத்தில் உள்ளது. கோயிலின் வாசலை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ராமனே மேல்கட்டில் எழுந்துருளி உள்ளார். உள்ளே புகுகிறோம். பலிபீடம், துவஜஸ்தம்பம். ராமன் இங்குள் இருக்கிறார் என்று பறைசாற்றும் கருடக் கொடி. கருடப்புட்கொடி சக்கரப்படை வானநாடை எங் கார்முகில் வண்ணா என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். கருடக்கொடி கருகிலேதான் நாம் கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். அதையே சாஷ்டாங்க பிரணாமம்னு சொல்லுகிறோம். திருக்கோயிலை வலம் வருகிறோம். பிராகாரம் சுற்றுப்புறம் நன்றாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கிருக்கும் செடிகொடிகளும் கண்ணில் படுகின்றன. மக்கள் அனைவரும் தினந்தோறும் வந்து சேவித்து செல்லுகிறார்கள். ஒரு புறம் உயர்ந்த ராஜகோபுரம், 3 நிலைகளுள்ள ராஜகோபுரம். கோபுரத்தை தரிசித்தோம், துவஜஸ்தம்பம் பலிபீடத்தை சேவித்தோம். இனி கோயிலுக்குள் செல்கிறோம். பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியுமாக ரொம்ப ஆச்சரியமா தரிசனம் கொடுக்கிறார்கள். இங்கு மேலும் பல ஸ்ரீமூர்த்திகள் உள்ளார்கள். முதலில் பாண்டுரங்கன், அருகே இருக்கும் ருக்மிணி தேவி. இருவரும் தங்கள் இடையில் கையை வைத்து கொண்டு ரொம்ப உல்லாசமாக கம்பீரமாக சேவை சாதிக்கிறார்கள். பாண்டுரங்கனையும் ருக்மிணி தேவியும் சேவித்துக் கொண்டோம். அவர்களுக்கிடையேயே உற்சவர் திருக்கோலத்தில் வேணுகோபால கிருஷ்ணன் உள்ளார். எப்போதும் அவனுடைய குடலூதலில் தோற்றிருந்த ஆண்டாளும் அங்கேயே எழுந்துருளி இருக்கிறாள். ஹனுமார் சந்நிதி, ராமன் சந்நிதி புரிகிறது. ஏது பாண்டுரங்கன்? எப்படி கண்ணனும் இந்த இடத்துல எழுந்துருளி இருக்கிறார்? ராமனும் சரி, கண்ணனும் சரி, இருவரும் சேர்ந்து தானே நமக்கு கீதை உபதேசித்தார்கள். எப்படி? செய்து காட்டியது ராமன், உபதேசித்தது கண்ணன். செய்து காட்டினால்தானே உபதேசிக்க முடியும். கீதையில் என்னென்னெல்லாம் கூறினாரோ அதத்தனை ராமன் நடந்து காட்டினான்.
வாழ்ந்து காட்டினார். அதையேதான் கண்ணனம்பெருமான் நமக்கு உபதேசித்தார். மேலும் இந்த சந்நிதிக்குள் செல்லுவதற்கு முன்னால் சுந்தர காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை பார்ப்போம். நாம் ஏற்கனவே அனுபவித்தது 35வது சர்க்கம். ஹனுமான் தன்னுடைய வரலாறு அனைத்தையும் சீதையிடத்தே சொன்னார். ராமனுடைய அங்க அடையாளங்களை கூறினார். அவனுடைய சிறந்த பண்புகளையும் எடுத்துரைத்தார். ஏன் ராமன் தேடிக்கொண்டு வந்தபோது எப்படி சுக்ரீவனை சந்தித்தான், நட்பு மலர்ந்தது எவ்வாறு, பின் நாங்களெல்லாம் எப்படி உன்னை தேடி புறப்பட்டோம் என்று எல்லா கதைகளையும் விளக்கமாக கூறினார். சொல்ல சொல்ல சீதைக்கு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டது. கடைசியாய் தன்னை பற்றியும் கூறிக்கொண்டார். என வந்திருப்பவன் உண்மையானவனானு தெரிய வேண்டும். கேசரி என்னும் வானரோத்தமனுடைய மகன் நான், வாயுவனுடைய புத்திரன் நான். யஸ்யாஹம் ஹரிண க்ஷேத்ரே ஜாதோ வாதேன மைதிலி ஹனுமானிதி விக்யாதா லோகே ஸ்வயனைவ கர்மணா. 35ஆம் சர்க்கத்தில் 81வது ஸ்லோகத்தில் தன்னை பற்றியே கூறிக்கொள்கிறாள். உலகத்தில் ஹனுமான் ஹனுமான் எனக்கு பெயர். ஏனெனில் தாடை வீங்கி இருக்கிறபடியாலேயும் நிறைய சேட்டிதங்களை சிறு பிராயத்திலிருந்து செய்தபடியாலேயும் இப்பெயர். விஸ்வாசார்த்தந்து வைதேகி பர்துருக்தாமயா குணாக. உனக்கு நம்பிக்கை ஏற்படட்டும்ங்கிறதுக்காகத்தான் உன் கணவனுடைய அருமை பெருமைகளை விளக்கமாக கூறினேன். இதை கேட்டு சீதைக்கு பெருத்த ஆனந்தம் ஏற்பட்டது. அப்ப ஹனுமான் கைகூப்பி பிரார்த்திக்கிறார். ஹனுமந்தம் கபிம்பியக்தம் மன்யதே நான்யதே திசா அதோவாச்ச ஹனுமான்ஸ்தாம் உத்தரம் பிரியதர்சனாம். இப்படி இவர்தான் ஹனுமான், ராமனால் அனுப்பப்பட்ட தூதன் என்று சீதை நம்பிக்கை கொண்டு விட்டாள். இனி ஐயத்துக்கிடமில்லை. இது தெரிந்த பிற்பாடு கைகூப்பி கொண்டு தழுதழுத்த குரலில் ஆஞ்சநேயர் பிரார்த்திக்கிறார். எனக்கு என்ன நியமனம், என்ன தொண்டுகளை அடியேனுக்கு கிடப்போகிறீர், என்ன ஆணையிடப் போடுகிறீர்? தொண்டன் அடியேன் வந்து நிற்கிறேன். இதுவரை ராமனுக்குத்தான் தொண்டு புரிந்திருக்கிறேன். இப்போதுதான் தேவரீருக்கு தொண்டாற்றும் பாக்கியம் கிட்டிற்று. ஏதத்தே சர்வமாக்கியாகம் சமாஸ்வாசிகி மைதிலி கிங்கரோமி கதம் வாதே ரோச்சதே பிரதியாமியகம். தேவரீருக்கு என்ன செய்தால் பிடிக்குமோ அதை உடனே கூறும்படி பிரார்த்தித்து கொள்ளுகிறேன். அப்போது சீதை நன்கு பெருமூச்சு இழுத்து கொண்டாள். இப்பதான் அவளுக்கு நம்பிக்கை வந்து ஆஸ்வாசப்பட்டிருக்கிறாள். இனிமேல் ஹனுமான் தான் கொண்டு வந்த அடையாள மோதிரத்தை சீதையினிடத்தில் சமர்ப்பிக்க போகிறார். அதை கேட்க போகிறோம். ஹதேசுரே சம்யதி சம்பசாதனே கவி பிரவீரேண மகர்ஷி சோதனாத். தான் பிறந்த வரலாறு முடிந்தது, இங்கு வந்து நின்ற வரலாறையும் முடித்தார். இனி அடுத்த சர்க்கம் ரொம்ப முக்கியமான சர்க்கம். இதுதான் கணையாழி மோதிரத்தை கொடுக்கும் சர்க்கம். இதை அங்குளூய பிரதானம் என்று வடமொழியிலும், கணையாழியை கொடுத்தல், ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை ஆஞ்சநேயர் சீதையினிடத்தில் சமர்ப்பிக்க போகிறார். இதை பெற்றுக்கொண்டு அதன் பெருமையால் தானே 100 யோஜனை கடலையே தாண்ட முடிந்தது. ஒரு மூச்சில் தாவும் சாமர்த்தியம் எங்கிருந்து வந்தது? கையில் இருக்கிற ராமநாம அங்கிதமான மோதிரம். அந்த மோதிரத்தை சீதையினிடத்தில் சமர்ப்பிக்க போகிறார். அதே திருக்கோலத்தில் தான் கிஷ்கிந்தையில் மால்யவானில் இப்போதும் ஹனுமார் எழுந்துருளி உள்ளார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனார். அசோகவனத்தில் கணையாழியை கொடுத்தார். பதிலுக்கு ஒரு அடையாளமாக சீதை தான் மிச்சம் வைத்திருந்த ஒரு ஆபரணம், தலையில் அணியும் நெத்தி சுட்டி, சூடாமணின்னு சொல்லுகிறோம். அந்த சூடாமணியை ஆஞ்சநேயரிடத்தில் கொடுக்க அவர் திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து அதை ராமனிடத்தே சமர்ப்பித்தார். இன்னைக்கும் கிஷ்கிந்தையில் மால்யவான்கிற மலையில் ரகுநாத் மந்திர் உள்ளது. அந்த ரகுநாதர் மந்திரில் ஹனுமான் அப்படி கைகளால் சூடாமணியை கொடுக்கிறா போலையும் ராமன் அதை பெற்றுக்கொள்ளுகிறா போலையும் தான் மூலமூர்த்தி அனைவருமே எழுந்துருளி உள்ளார்கள். கண்டிப்பா அதை நீங்க சேவிக்கணும். அதை போல மற்ற எந்த இடத்திலையும் நாம சேவிக்க முடியாது. சூடாமணி ஆஞ்சநேயர் கொடுக்கிறார், ராமன் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் ஆஞ்சநேயர் சீதைக்கு மோதிரத்தை கொடுத்தார் போலே லங்கையில் கோயில் இருந்தால் போய் சேவித்து விட்டு வரலாம். லங்கையில் உள்ளது அசோகவனம் மற்றும் உண்டான இடங்களெல்லாம் இருக்கின்றன. ஆனா இடங்களாகத்தான் உள்ளன, பெரிய பெரிய கோயில்களாக அந்த இடத்தே எழுப்பப்படவில்லை. ஆனா பூமிக்கே மகாத்மியம் அல்லவா. இனி சர்க்கார்த்தம் பார்ப்போம்.
36வது சர்க்கம். பூயஏவ மகாதேஜாஹ ஹனுமான் பவனாத்மஜः அப்ரவீத் பிரஸ்ருதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாத் வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்கொளீயகம். ஹே தேவி, இதோ பாரும், ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதுதான் அடையாள மோதிரம். ராமதூதன் நான் என்பதற்கு இதுதான் அடையாளம். பிரத்யார்த்தம் தவானீதம் தேனதத்தம் மகாத்மனா சமாஸ்வசிகி பத்ரந்தே க்ஷேண துக்க பலாக்கியசி. நீ ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாய். இப்ப நாம் கொடுக்கும் இந்த மோதிரம் உன் துக்கத்தை எல்லாம் தணிக்கப் போகிறது. ராமனையே பெற்றாற்போலே மகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்று சொல்லி ஆஞ்சநேயர் கொடுக்கிறார். மோதிரத்தை சீதை பெற்றுக்கொள்ளுகிறார். அடுத்த ஸ்லோகம் உயிரான ஸ்லோகம். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. ஜானகி பேரானந்தப்பட்டாள். சனகன் பெற்ற செல்வம். அந்த ஜானகி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாளாம். கிரஹீத்வா மோதிரத்தை கைகளால் வாங்கினாள். பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் தன் கணவனுடைய திருக்கைகளில் திருவிரலில் அதை எப்போதும் அலங்கரித்து கொண்டிருந்த மோதிரத்தை பெற்றாள். கிரஹீத்வா அதை பார்த்தாள். அந்த மோதிரம் கண்ணில் பட்டவளுக்கு விரலே கண்முன்னே தோற்றியது. விரல் தோற்றினதற்கு கை தோற்றியது. கை தெரிந்தவளுக்கு தோள்கள் தெரிந்தன. ராமனுடைய தோளை கண்டவளுக்கு திருமார்பும் திருமேனியுமே தெரிந்தது. ராமனே கண்முன்னாடி நிற்கிறார் போலே பெருமகிழ்ச்சி அடைந்தாள். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா தன் கணவனையே அடைந்து விட்டா போலே. கணவன் அங்கில்லை, ஆனா மனசனுடைய வெளிப்பாடு. மோதிரத்தை கண்டவளுக்கு விரல் தெரிய, விரலை பார்த்தவளுக்கு கைகள் தெரிய, கைகள் தெரிந்தவளுக்கு ராமனே தெரிந்தான். அவனை அப்படியே அணைத்து கொண்டா போலே அங்கேயே ராமன் இருக்கிறான் என்று சீதை பேரானந்தப்பட்டாள். உண்மை. ஆனா அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் தவித்தார். இங்க நிஜத்தில் ராமன் இல்லை, இவளுடைய மனோபாவம் இது என்கிற உண்மை இந்த பெண்ணுக்கு புரிந்துவிட்டாள். எவ்வளவு தவிப்பளோ, மீண்டும் துன்பக்கடலில் ஆழ்ந்து விடுவளோ. இறைவா, நீதான் இந்த துன்பம் வராமல் பெண்ணை காப்பாற்ற வேண்டும். இது இங்கு நிலை. இதே போல திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரில் எழுந்தருளி இருக்கிறாரே, அவ்வாழ்வாருக்கு பரகால நாயகி திருக்கோலம் சாத்துவார்கள். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைமேல் தாங்கின்னு திருநெடுந்தாண்டக பாசுரம் திருமங்கை ஆழ்வாரே பாடியிருக்கிற 30 பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம். அதுலதான் இது ஒரு அழகான பாட்டு. அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் தன்மை. பரகால நாயகியாய் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வீணை எடுத்து தன் தோள்களில் சாத்தி கொண்டு அதன் தந்தியை இந்த பெண் மீட்டி கொண்டிருக்கிறாள். அவள் அதை மீட்டதை பார்த்தா எப்படி தெரியுமோ இருந்தது? தன் நாயகனுடைய முதுகை தடவி விடுகிறா போல இருக்கான். வீணைதான் இங்க இருக்கு, ஆனா அதை நாயகனாகவே நினைத்து கொண்டு அவனோட அணைத்து கொண்டிருக்கிறா போலேயே அனுபவிக்கிறாள். இதை பார்த்த தாயார், திருமங்கை ஆழ்வாருடைய திரு தாயார், அவள் நினைத்தாள், இந்த பெண்ணுக்கு மட்டும் இது வெறும் வீணைதான், வயலாளி மணவாளன் இல்லை என்கிற உண்மை தெரிந்து விட்டால் நொந்து போவாளே. அவருடைய துன்பத்தை தாங்க முடியுமா? இந்த வீணைய கணவனா நினைச்சுட்டு இருக்கா? அப்படியே இருக்கட்டும். அவள் நினைவுக்கு வந்து விட்டால் அவள் தாங்குவளோ தெரியாது. இன்னைக்கும் அந்த நாச்சியார் திருக்கோலம், பரகால நாயகி திருக்கோலம் திருநகரியில் சாத்தப்படுகிறது. பக்தர்கள் அவசியம் போய் சேவிக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். அப்ப இவர்களெல்லாம் அப்படியே ராமன் முன்னாடி நிற்கிறா போலே, மணவாளன் நிற்கிறா போலே, அவனையே அடைந்து விட்டா போலே சந்தோஷப்படுகிறார்கள். நிஜத்தில் ராமன் என்னும் முன்னே இல்லை, ஒரு உருவ வெளிப்பாடு. இன்று முழுவதும் ராமனும் சீதையும் அதே ஆலிங்கனத்தோடு இருக்கட்டும். நாம் ஒரு நாளாவது அவர்களை பிரியாமல் பார்த்து கொள்வோம். அடுத்த நாள் சந்திக்கும் போது கதை தொடரும்.